6. யார் இந்த துறவி? தோணித்துறையிலிருந்து இரவின் அகால நேரத்தில் புறப்பட்ட அந்த படகு பரளியாற்றை கடந்து கொண்டிருந்தது. ஆற்றில் வெள்ளத்தின் வேகமும் சுழிப்பும் மிகுதியாக இருந்ததால் அம்பலவன் வேளாளன் படகை மெல்ல செலுத்தி கொண்டு போனான். படகில் சென்று கொண்டிருந்த போது மகாமண்டலேஸ்வரர் தளபதி வல்லாள தேவனிடம் கலகலப்பாக பேசினார். அவருடைய திருக்குமரி குழல்வாய் மொழி நாச்சியாரும் சிரித்து கொண்டே வேடிக்கையாகவும் கலகலப்பாகவும் பேசினாள். படகோட்டி அம்பலவன் வேளாளனும் பேசினான். குழல்மொழிக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அந்த வாலிப துறவிதான் பேசவே இல்லை. எப்படியாவது அந்த துறவியை பேச வைத்துவிட வேண்டுமென்று தளபதி ஆன மட்டிலும் முயன்றான். வேண்டுமென்றே பேச்சினிடையே துறவிகளை பற்றி பேசினான். அப்போதாவது அந்த இளம் துறவி வாய் திறந்து பேசுவாரென்று அவன் எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்தான். உதடுகளை நெகிழ்ந்து மௌனமாக ஒரு புன்னகை செய்துவிட்டு பேசாமல் இருந்தார் அவர். மனிதர் வாய் பேச முடியாத ஊமையோ என்ற சந்தேகம் உண்டாகிவிட்டது அவனுக்கு. மகாமண்டலேஸ்வரராவது அவருடைய புதல்வியாவது அந்த துறவியை தனக்கு அறிமுகம் செய்து வைப்பார்கள் என்று தளபதி எதிர்பார்த்தான். ஆனால் அவர்கள் அதை செய்யவே இல்லை. வேண்டுமென்றே அறிமுகம் செய்யாமல் இருப்பது போல் தோன்றியது அவனுக்கு. இந்த துறவி யார்? எங்கேந்து வருகிறார்? ஏன் இப்படி பேசாமல் ஊமை போல் மௌனமாக உட்கார்ந்து கொண்டு வருகிறார் என்று வெளிப்படையாக இடையாற்று மங்கலம் நம்பியிடம் நேருக்கு நேர் கேட்டுவிடலாம். ஆனால் அந்த துறவியையும் வைத்து கொண்டே அப்படி கேட்பது அவ்வளவு சிறந்த முறையாகாது. பண்பற்ற முரட்டு விசாரணையாக முடிந்துவிடும் அது. அவர்கள் வேண்டுமென்றே பிடிவாதமாக அதை தன்னிடம் சொல்ல விரும்பாதது போல மறைக்கும்போது கேட்பது நாகரிகமில்லை. ஆனால் ஒரு உண்மையை தளபதி வல்லாளதேவன் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. திருமணமாகாத தன் குமரியை அந்த வாலிப வயது துறவியோடு நெருங்கி பழங்க விடுவதை கண்டபோது துறவிக்கும் இடையாற்று மங்கலம் நம்பிக்கும் நெருங்கிய விதத்தில் உறவோ தொடர்போ இருக்க வேண்டும் என்று தெரிந்தது. குழல்மொழி அந்த துறவியிடம் நடந்து கொண்ட விதம் எவ்வளவு நாள் தெரிந்து பழகிய மாதிரி கூச்சமோ நாணமோ இல்லாமல் இருந்தது. தன் பக்கத்தில் கன்னி பருவத்து அழகு பூரித்து நிற்கும் ஒரு இளம் பெண் படகில் உட்கார்ந்திருக்கிறாளே என்ற துறவி கூச்சமடைந்ததாகவும் தெரியவில்லை. அதை போல தளதளவென்று உருகிய செம்பொன் போன்ற நிறமும் இளமை கட்டமைந்த காளை போன்ற உடலும் அழகு ததமும் முகத்தோற்றமுமாக ஒரு ஆண்மகன் தன் அருகே உட்கார்ந்திருக்கிறானே என்று மகாமண்டலேஸ்வரின் குமாரியும் கூசியதாக தெரியவில்லை. அவள் நெருங்கி உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அடிக்கடி சிரித்து கொண்டே துறவியின் முகத்தை ஏறிட்டு பார்த்தார். இவற்றையெல்லாம் பார்த்துதான் தளபதி மனம் குழம்பினான். படகு மேலே முன்னேறி சென்று கொண்டிருந்தது. ஆண் பிள்ளையாகிய வல்லாள தேவனையே அந்த இளம் துறவியின் தோற்றம் மயக்கியது. இந்த முகத்தை இன்னொரு முறை பார் என்று பார்த்தவன் அல்லது பார்த்தவளை மீண்டும் மீண்டும் தூண்டக்கூடிய அதிசயமானதோர் அழகு துறவியின் முகத்தில் இருந்தது. தங்க தாம்பலத்தில் அரைக்கீரை விதையை கொட்டி வைத்தார் போல அந்த பொன்னிற முகத்தில் கருகருவென்று வளர்ந்திருந்த தாடி எடுப்பாக இருந்தது. தளபதி மீண்டும் நிலா ஒளியில் படகுக்குள் தன் எதிரே உட்கார்ந்திருக்கும் துறவியை பார்த்தான். அந்த கம்பீரமான பார்வை, அழகிய கண்கள், நீண்ட நாசி, புன்னகை தவழும் சிவந்த உடல்கள், இவற்றையெல்லாம் இதற்கு முன்பு எங்கேயோ எப்போதோ பல முறைகள் பார்த்திருப்பது போல ஒரு பிரமை. ஒரு தற்செயலான நினைவு திடீரென்று வல்லாளனின் மனதில் பட்டது. மாளிகை கரையில் உள்ள துறையில் போய் தோணி நிற்கிற வரை இடையாற்று மங்கலம் நம்பியும் அவருடைய பெண்ணும் எதையெதையோ பேசினார்கள். மகாராணியாரின் உடல் நலம், வடபாண்டி நாட்டின் அரசியல் நிலைமை, விளிங்கத்த துறைமுகத்தில் வந்து செல்லும் வெளிநாட்டு மரக்கலங்கள், கோற்றாற்றில் உள்ள தென்பாண்டி பெரும் படைகளின் நிலைமை என்று எத்தனையோ செய்திகளை பற்றி விரிவாக விவாதித்து பேசினார்கள். ஆனால் தப்பி தவறி கூட அந்த வாலிப துறவியை பற்றி பேசவில்லை. இந்த அகால வேளையில் இவர்களோடு எங்கே போய்விட்டு மாளிகைக்கு திரும்புகிறார்கள் இடையாற்று மங்கலம் நம்பி என்று இன்னொரு சந்தேகமும் தளபதிக்கு ஏற்பட்டது. கரையில் இறங்கியதும் மகாமண்டலேஸ்வரர் செய்த முதல் காரியம் வீர தளபதி வல்லாளதேவனுடைய சந்தேகத்தை மேலும் வளர்ப்பதாகவே இருந்தது. குழல்மொழி, தளபதி ஏதோ முக்கியமாக செய்து கொண்டு வந்திருக்கிறார். அவரோடு நான் தனியாக பேச வேண்டும். நீ சுவாமிகளை அழைத்து கொண்டு போய் வசந்த மண்டபத்தில் தங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொடு என்று தீவின் மேற்கோட்டில் இருந்த வசந்த மண்டப கட்டடத்தை சுட்டிக்காட்டினார் மகாமண்டலேஸ்வரர்.
ஆகட்டும் அப்பா, இவரை நான் கவனித்துக் கொள்கிறேன். நீங்கள் தளபதியாரை அழைத்து கொண்டு போய் உங்கள் காரியத்தை கவனியுங்கள் என்று சொல்லிவிட்டு அவருடைய பெண் குழல்மொழி அந்த இளம் துறவியை அழைத்து கொண்டு அந்த நேரத்தில் தனியே வசந்த மண்டபத்தை நோக்கி நடப்பதை பார்த்தபோது தளபதி திகைந்து போய் நின்று விட்டான். அவன் மனதிற்குள் நிகழ்ந்து கொண்டிருந்த மர்ம குழப்பம் இன்னும் ஒரு படி அதிகமாகிவிட்டது. என்ன தளபதி, நாம் போகலாமா? அந்தரங்க மண்டபத்தில் போய் நாம் பேச வேண்டியதை பேசுவோம் என்று கூறிக்கொண்டே முன்னால் நடந்தார் இடையாற்று மங்கலம் நம்பி. தளபதி வசந்த மண்டபத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கும் அந்த துறவியையும் பூங்கொடி அசைந்து துளர்வதைப் போன்று அவள் அருகே நடைபயிலும் குழல்மொழியும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே மகாமண்டலேஸ்வரரை பின்பற்றி நடந்தான். தளபதி, வழியை பார்த்து நடந்து வா. மழை பெய்த ஈரம் வழுக்கிவிடப் போகிறது. எங்கேயோ பார்த்து கொண்டு நடக்கிறாயே என்று அவர் குறிப்பாக தன் செயலை கண்டித்த போதுதான் திரும்பி பார்ப்பதை வல்லாளதேவன் நிறுத்தி கொண்டான். அப்போது மகாமண்டலேஸ்வரரும் தானும் தனியாக இருப்பதால் அந்த துறவியை பற்றி அவரிடம் விசாரிப்பது தவறில்லை என்று அவனுக்கு தோன்றியது. மகாமண்டலேஸ்வரிடம் அடியேன் ஒரு சந்தேகம் கேட்கலாமோ என்றான். முன்னால் விறுவிறுவென்று விரைந்து நடந்து கொண்டிருந்த இடையாற்று மங்கலம் நம்பி நின்று அவனை திரும்பி பார்த்தார். இமையாமல் அவர் பார்த்த அந்த பார்வையில் ஆத்திரமா, திகைப்பா, வெறுப்பா, கோபமா எது நிறைந்திருந்தது என்பதை வல்லாளதேவனால் விளங்கி கொள்ள முடியவில்லை. சந்தேகமா? என்ன சந்தேகம்? நிதானமான குரலில் பதற்றமில்லாமல் வெளிவந்தது அவருடைய கேள்வி. மகாமண்டலேஸ்வரர் தன்னை திரும்பி பார்த்த விதத்தையும் கேட்ட கேள்வியையும் பார்த்து ஒரு கணம் அப்படியே அயர்ந்து போய் நின்று விட்டான் வீர தளபதி. தான் கேட்க நினைத்ததை கேட்காமலே இருந்து விடலாமா என்று ஒருவித தயக்கம் கூட அவனுக்கு இருந்தது. அறிவிலும் அனுபவத்திலும் சூழ்ச்சியிலும் எதையும் ஆளும் திறமையிலும் மலை போல உயர்ந்த மகாமண்டலேஸ்வரிடம் எதையும் மறைக்க முடியாது. ஒவ்வொரு சொல்லிலும் ஒவ்வொரு பார்வையிலும் ஒவ்வொரு அசைவிலும் மனதின் ஆழத்தில் பதிந்திருக்கும் அதற்கு மூலமான எண்ணத்தை ஊருடுவி அறியக்கூடியவர் இடையாற்று மங்கலம் நம்பி. எனவே கேட்க நினைத்ததை மறைக்காமல் கேட்டு விடுவதென்று உறுதி செய்து கொண்டு, நம்மோடு படகில் வந்தாரே அந்த துறவி என்று தொடங்கி அவன் தன் கேள்வியை கேட்டு முடிப்பதற்குள்ளேயே அவர் இடைமறைத்து பதில் சொல்ல தொடங்கிவிட்டார். அவர் இன்னார் என்று அறிவதற்காக படகு புறப்பட்ட போதிலிருந்து நீ துடிதுடித்து கொண்டிருப்பதை எனக்கு தெரியும் வல்லாளா. அவரை வாய் திறந்து பேச வைப்பதற்காக நீ செய்த சாகசங்களை எல்லாம் பார்த்து உள்ளூர சிரித்து கொண்டுதான் வந்தேன் நான். அவரை பற்றி நீ கட்டாயம் தெரிந்து கொள்ளதான் வேண்டும். ஆனால் இப்போது வேண்டாம், அதற்கு ஒரு சமயம் வரும் என்று சொல்லிவிட்டு குறும்புத்தனமானதொரு சிரிப்பை இதழ்களில் மலர செய்தார் இடையாற்று மங்கலம் நம்பி. தன் கேள்விக்கு விடை சொல்லாமல் அவர் சாமர்த்தியமாக அதை மறுத்த விதம் தளபதியை அதிர்ச்சியடைய வைத்தது. வல்லாளதேவா, நீ வந்திருக்கிற நேரத்தையும் அவசரத்தையும் பார்த்தால் மிக மிக இன்றியமையாத காரியமாக தான் வந்திருப்பாய் என்று எனக்கு தோன்றுகிறது. இந்த துறவியை பற்றி விசாரித்து உன் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்காதே. வந்த காரியத்தை பேசுவோம் வா என்று சொல்லிக்கொண்டே மாளிகையின் அந்தரங்க அறை வாசலில் வந்து நின்றார் மகாமண்டலேஸ்வரர். அங்கிருந்த சேவகன் ஒருவன் ஓடி வந்து அந்தரங்க அறையின் மணிகள் பொருத்தப்பட்ட கதவுகளை திறந்து விட்டான். கதவுகளில் தொங்கிய மணிகள் அமைதியான இரவில் கலகலவென்று ஒலித்தன. உள்ளே எரிந்து கொண்டிருந்த தீபங்களை தூண்டிவிட்டான். தூப கலசங்களில் இருந்த அனலை ஊதி கனிய செய்து அதில் அகில் பொடியை தூவினான். தீபங்களின் ஒளியும் தூபங்களின் நறுமணமாக அற்புத சோபையுடன் விளங்கிய அந்த அறைக்குள் இருவரும் நுழைந்தவுடன் சேவகன் வெளிப்புறமாக வந்து நின்று கொண்டு கதவுகளை இழுத்தி சாத்தினான். மறுபடியும் ஒரே சமயத்தில் இரு கதவுகளும் இருந்த எல்லா மணிகளும் ஒலித்து ஓய்ந்தன. சேவகன் அங்கேயே காவலாக நின்று கொண்டான். இடையாற்று மங்கலம் மாளிகை கடல் போல் பெரியது. சொல்லப்போனால் 2 ஆறுகளுக்கு நடுவே நதிகளின் செல்ல பிள்ளை போல் அமைந்திருந்த அந்த தீவின் முக்கால் பகுதியிடம் அந்த மாபெரும் மாளிகைதான். கடலுக்கு அடியில் எத்தனையோ ரகசியங்கள், மர்மங்கள், அபூர்வ பொருட்கள் மூழ்கி கிடக்கின்றனவோ தெரியாது. ஆனால் இடையாற்று மங்கலம் மாளிகையில் ஒவ்வொரு அணுவிலும் நாஞ்சில் அரசியலின் எண்ணற்ற மர்மங்கள் மறைந்திருக்கின்றன என்பார்கள். மாளிகையின் முக்கியமான அறைகளின் கதவுகளில் எல்லாம் நிச்சயமாக மணிகள் பொருத்தப்பட்டிருக்கும். எவ்வளவு மெதுவாக கதவை திறக்க முயன்றாலும் சிறு சிறு வெண்கல மணிகளின் நாவு அசைந்து கணீர் என்று ஒளியை கிளப்பிவிடும்.
தனியாக உட்கார்ந்து அந்தரங்கமான செய்திகளை பேசும்போதே, மந்திர ஆலோசனையில் இருக்கும்போதோ அந்நியர் எவரும் முன்னறிவிப்பின்றி உள்ளே நுழைந்துவிட முடியாதபடி கதவுகளை இப்படி நுணுக்கமாக அமைத்திருந்தார் இடையாற்றுமங்கலம் நம்பி. அரசியல் மேதையும் அறிவுச் செல்வமும் ராஜதந்திரங்களும் இருப்பிடமாக உள்ள இடையாற்றுமங்கலம் நம்பியின் எண்ணங்களையும் செயல்களையும் மனதையும் வல்லாளதேவன் எப்படி முழு அளவில் இன்று வரை தெரிந்து கொள்ள முடியவில்லையோ, அதேபோல அந்த மாளிகையிலும் தெரிந்து கொள்ளாத அல்லது தெரிந்து கொள்ள முடியாத இன்னும் எத்தனையோ வித்தியாசமான இடங்கள் இருந்தன. வரிசை வரிசையாக அணிவகுத்து நிற்கும் ஆயிரக்கணக்கான படவீரர்களுக்கு நடுவே போர்க்களத்தில் நின்று அஞ்சாமல் கட்டளைகளை இட்டும் கையில் வாடேந்தியும் ஒரு மாபெரும் படையினை முன்னேற்றி நடத்தி வெற்றி பெறும் திறன் அவரிடம் இருந்தது. ஆனால் புறத்தாய நாட்டு மகாமண்டலேஸ்வரர் செய்ய நினைக்கும் செயல்களையும் எண்ணங்களையும் துணிந்து முன்னின்றி ஆராயும் இதயதிடம் அவனுக்கு இல்லை. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அவன் மனம் இந்த நொடி வரை பலவீனம் என்ற எல்லைக்கோட்டை மீறி அப்பாற் சென்றதே இல்லை. இதற்கு பல காரணங்கள் உண்டு. மகாமண்டலேஸ்வரின் முகத்தை பார்த்து கொண்டே அவருக்கு எதிரே உட்கார்ந்து பேசும்போது இதயத்தை மறைத்து எந்த பொய்யையும் பேச முடியாது. உயர்ந்தோங்கி வான மண்டலத்தை அணைத்து நிற்கும் பிரம்மாண்டமான ஒரு மலைச்சிறகத்தை கண்ணெதிரே பார்க்கின்ற உணர்ச்சி உண்டாகும் அந்த மனிதரின் முகத்தை பார்க்கும்போது. ஆகவே எவ்வளவுதான் மறைக்க முயன்றாலும் உண்மைதான் வாயில் வரும். தன்னிடம் யார் பேசிக் கொண்டிருந்தாலும் வேறு எங்கேயாவது பராக்கு பார்த்து கொண்டு அந்த பேச்சை கேட்கும் வழக்கம் அவரிடம் கிடையவே கிடையாது. பேசுகிறவரின் முகத்தையும் அதிலுள்ள கண்களையும் பார்த்து கொண்டேதான் பேச்சை கேட்பார். அந்த பார்வை பேசுகிறவரின் மனதில் புகுந்து கொள்ள முயல்கின்ற உண்மைகளையெல்லாம் குத்தி இழுத்து வெளியே கொண்டு வந்துவிடும். அவ்வளவு கூர்மை அதற்கு. அவசியம் ஏற்பட்டால் ஒழிய இடையில் குறுக்கிட்டு எதையும் கேள்வி கேட்காமல் எதிராளியின் பேச்சை கூர்ந்து கேட்டுக்கொண்டே போவார். அவரிடம் இப்படி பலமுறை அனுபவப்பட்டிருந்த தளபதி வல்லாளதேவன் அன்று அந்தரங்க அறைக்குள் அவரோடு நுழைந்த போது மிகவும் முன்னெச்சரிக்கையுடன் அவசியமானவற்றை தவிர வேறெதையும் பேசக்கூடாதென்று மனதை உறுதிப்படுத்தி கொண்டுதான் நுழைந்தான். கன்னியாகுமரியில் கைப்பற்றிய ஓலையை பற்றி அவரிடம் வாய் தவறி உளறிவிடக்கூடாதென்று தீர்மானித்து கொண்டான் வல்லாளதேவன். ஆனால் இடையாற்றுமங்கலம் நம்பியிடம் பேச தொடங்கிவிட்டதும் தளபதி வல்லாளதேவன் எதையதை மகாமண்டலேஸ்வரிடம் சொல்லக்கூடாதென்று நினைத்து கொண்டிருந்தானோ அவையெல்லாம் அவன் அறியாமலேயே அவன் வாயில் வந்து விட்டன. அவர்கள் உட்கார்ந்திருந்த அந்தரங்க அறை ஒளிமயமாக இருந்தது. தூப புகையின் நறுமணம், அன்னக்கொடி விளக்குகளின் ஒளி, நாட்புறம் சுவர்களில் அழகான ஓவியங்கள், அறை முழுவதும் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்த மல்லிகை பூச்சரங்கள், பூமணமும் அகற்புகையும் தீப ஒளியும், எதிரே நிமிர்ந்து உட்கார்ந்து தன்னையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருக்கும் இடையாற்றுமங்கலம் நம்பியின் பார்வையும் ஒன்று சேர்ந்து தளபதியை என்னவோ செய்தன. புறத்தாய நாட்டு கோட்டையிலிருந்து மகாராணியார் கன்னியாகுமரிக்கு புறப்பட்டது, பாறைக்கிடுக்கில் ஒற்றர்களை சந்தித்தது, தரிசனத்தின் போது மகாராணிக்கு ஏற்பட்ட ஆபத்து, மறுநாள் நாஞ்சல் நாட்டு மகாசபையை கூட்டுமாறு மகாராணி ஆணையிட்டிருப்பது ஆகிய எல்லா விஷயங்களையும் மகாமண்டலேஸ்வரிடம் அவன் கூறினான். ஒற்றரிடமிருந்து கைப்பற்றிய ஓலையை பற்றி மற்றும் அவன் சொல்லவே இல்லை. எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு மகாமண்டலேஸ்வரர் சிரித்தார். தளபதி, எல்லாம் சரிதான். உன்னுடைய இடுப்பிலிருந்து அந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனாலும் அதை என்னிடம் எடுத்துக்காட்டி விடுவதுதான் முறை என்றார். இதை கேட்டதும் வல்லாளதேவன் விளவிளத்து போனான். அவன் உடல் நடுங்கியது. மகாமண்டலேஸ்வரர் அவனை நோக்கி வெற்றி புன்னகை பூத்தார். அதே சமயம் கதவுகளின் மணிகள் மெல்ல ஒலித்தன.